ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம். என்ன ஹஸ்பண்ட் வரல, எங்கள் மூச்சு வாங்குது மக்களே. வரல. ஸோ ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு தான் கிளம்புவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் எல்லா பக்கமுமே. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும். ஸோ லைட் வெளிச்சம் அதனால் போட்டேன். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். நான் எப்பயுமே காம்போவாக தான் வச்சுருப்பேன் மக்களே. எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி பேண்ட்டு ஷால் மாதிரி வச்சுருப்பேன். அந்த மாதிரி காம்போ தான் எடுத்துக்கிறது நான் வந்து. ஓகே மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னென்ன இதெல்லாம் பண்ணேன். ஓகே மக்களே, ஃபைனலாக நம்ம விளாக்கில் வந்தாச்சு. என்னடா விரிச்சு போட்டுட்ருக்கான்னு நினைக்காதீங்க. ஸோ கொஞ்சம் ஹேர் சீரம் தடவிட்டு அப்படியே ஹேரை வந்து ஃப்ரீயாக விட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா ஹேர் கொஞ்சம் ஈரமாக இருக்குங்களுக்கு, அதனால் ஃப்ரீ ஹேர் தான் விடணும். அவ்வளோதான். சரி வாங்க, போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். மேக்கப்லாம் பண்ண மாட்டேன், சிம்பிளாக தான் இருக்கும். சரி வாங்க. ஸோ நான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டேக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆளுங்கிற சிம்பிளாக டேக் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஹேர் சீரம் வந்து இதை பற்றி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோவில் நான் இந்த சீரம் பற்றி சொல்லியிருப்பேன். ஆனால் அதில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் அது யூஸ் தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டிப்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த வீடியோவில் வந்து இதை ஷேர் பண்ண போகிறோம். ஸோ என் ஹேர் வந்து ஒரு 15% காஞ்சிருக்கு மக்களே, ஒன்றும் இல்லை, 15% காஞ்சிருக்கு. ஸோ இந்த ஹேர் சீரம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டைப் தான். இது வந்து ஒவ்வொரு டைம் வராது, கொஞ்சம் வராது. ஸோ ஓகே, நான் வந்து ஹேர் பாருங்கள், இந்த சீரம் எடுத்துட்டேன். உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல மக்களே. எடுத்துச்சு. இதை வந்து 2 கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கணும். பாருங்கள், தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்கேல்பில் படாமல் தேய்க்கணும். அதாவது முடியோட வேர் பகுதியில் படாமல் தேய்க்கணும். நீங்கள் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் எல்லாத்துலேயும் தேய்ச்சிடாதீங்க. அப்படி தேய்க்கக்கூடாது. வேர்களில் தேய்க்கக்கூடாது. சும்மா மேலே மட்டும் அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், வாஷ் சூப்பராக இருக்கும். எப்பயுமே இப்படியெல்லாம் குளிச்சோன்னா, நான் தலை குளிச்சோன்னா மேக்ஸிமம் இந்த சீரம் அப்ளை பண்ணாத இருக்கிறதில்ல. அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டேன். ஒரு குட் திங். நான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வீடியோக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ தலைக்காக குளிச்சுருப்போம் இல்லையா, அதனாலும் சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து ஊருக்கு போகிறதுனாவே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து முக்கால்வாசி வேலை நான் முடிச்சு வச்சுருவேங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமு இதனால ஊருக்கு போகிற டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அந்த ரெசிபி செஞ்சு முடிச்சுடுவேன். எடுத்துகிட்டு கஜன்னு வச்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். சிம்பிளாக ரெசிபி செஞ்சு முடிச்சுடுவேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அரிசி மிக்ஸ் சாப்பாடு கஜன்னு செஞ்சிட்ருக்க மாட்டேன். அந்த மாதிரி இழுத்துக்கிட்டு அப்படிலாம் செய்ய மாட்டேன். எங்கேயாச்சும் போகிறதுன்னா சிம்பிளாக முடிச்சுட்டு சிம்பிளாக கிளம்பிடுவேன். அதுதான், ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. முடிஞ்சால் விளாக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா இந்த விளாகு வேறு ஒரு விளாகோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். தீபாவளி விளாகோட கனெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? இது ரொம்ப லென்த்தாக இருந்ததுன்னு இதை ஷார்ட் பண்ணி நான் வேறு ஒரு விளாகில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த 2-3 நாளாக இந்த கிளிப்பு தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ சரி, இன்றைக்கி வேறு கிளிப்பு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிப் 2 போடுறேன் கண்டிப்பாக ஒரு நாள். அதுவும் மெயினாக கேட்ச் கிளிப் நான் நிறைய வச்சுருக்கேன். கண்டிப்பாக போகும். அதுங்க நிறைய இருக்குங்க இதில்.
பேண்ட்ஸும் நிறையா இருக்குது. நம்மளுக்கு இந்த கிளிப் தான் தேவைப்படுது. ஸோ கிளிப்பை மட்டும் எடுத்துப்போம். ஊருக்கு 2-3 கிளிப் எடுத்துகிட்டு போகணும். நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ஹேர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அது ஏன்னே தெரியல. புது சின்னதாக இருக்கிறதுனாலே எனக்கு தெரியல. ஃப்ரீ ஹேர் விட்டாவே எனக்கு பிடிக்காதுன்னு நான் எடுத்து பின்னிக்குவேன். இப்போ ஹேர் பின்னுறதுக்காக பின்ன முடியாதுன்னு இல்லை, பின்னிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டைம் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம சொல்கிறல சிம்பிளாக எல்லாமே சிம்பிளாக பண்ணிட்டு சிம்பிளாக ரெடி ஆகிட்டு சிம்பிளாக கிளம்பிடுவேன். மேக்ஸிமம் வெளியில் போகணும் அப்படின்னா ஓகேங்களா. நீங்களும் மேக்ஸிமம் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சிம்பிளாக எல்லாமே சிம்பிளாக ரெசிபி முதல் கொண்டு எல்லாமே சிம்பிளாக செஞ்சுட்டு நீங்கள் வெளியில் கிளம்பி பாருங்களேன். எந்த வித ரிஸ்க் இல்லாமல் கிளம்பலாம். சரிங்களா. ஓகே, நம்ம வந்து ஃபைனலாக டச் பண்ணி ஹேர் டச்சு அது வந்து பின்னாடி எப்படி இருக்கு எனக்கு தெரியல மக்களே. ஸோ இந்த மாதிரி தான் நான் கிளம்பி இருக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த மாதிரி மேக்கப் எனக்கு ஓகேவாக இருக்கும். நான் சொல்லி இப்படி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த காஜல். ஸோ எனக்கு வந்து காஜல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு காஜல் பைத்தியம்னு சொல்லலாங்க. எங்கேயாச்சும் போடுறதுன்னா ஃபஸ்ட்டு எடுத்துன்னு இந்த காஜல் தான். ஃபேஸில் ஃபஸ்ட்டு மேக்கப் போடணும் இல்லையா, கண்ணில் வந்து காஜல் போட்டுருவேன். எனக்கு சத்தியமாக இதில் போடணும் என்னன்னு எனக்கு தெரியல. ஒரு சில டைம் கண்ணு தண்ணி வந்துடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்குவேன், தண்ணி வெளியில் வராமல். இந்த மாதிரி அப்படி அடைக்க அப்படி தண்ணிக்கு அப்படி ஆகிடும். ஓகே ஓகே மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொட்டு மட்டும் வச்சுருவோம். சிம்பிளாக தான் வைக்க போகிறோம், கொஞ்சம் கிராண்டாலாம் இல்லை, சிம்பிளாக. நான் என்றைக்குமே கேஷுவலாக இருப்பேன். நான் வீடியோவிலேயும் அதே தான் மக்களை காமிப்பேன். எல்லாத்துக்குமே நான் அதே தான் சொல்லுவேன். ரொம்ப கேஷுவலாக இருங்க, ரொம்ப எங்கேப்பா ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகி பழகுங்க. அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்துடுங்க, கேரக்டருக்கு வந்துடுங்க. வந்து க்ரீமு அது இதுலாம் வேணாம். சிம்பிளாக ரெடி ஆகிடணும். நம்ம எங்கேயாச்சும் போடுறதுன்னா அந்த மாதிரி சிம்பிளாக ரெடியாக பழகிக்கோங்க. அவ்வளோதான் மக்களை. இதோட சிம்பிளாக யாருமே ரெடி ஆக முடியாது. நானுமே அப்படி தான். இவ்வளோவே தான். நீங்கள் சும்மா நான் மேக்கப் வீடியோக்கோசரம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நான் நார்மல் டேஸில் நான் மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். என் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு மேக்கப் பண்ணணும்னா பண்ண மாட்டேனா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விலாக்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். சிம்பிளாக தான் ரொட்டீன் போடுவேன். நான் ரொட்டீன் போடுறதாருன்னா சுடிதார்லாம் போட்டுருக்கவே மாட்டேன். ஒரு 3 விலாகில் 2 விலாக்லேயே இருந்தது சுடிதார் போட்டு நான் விலாக் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். ஏன்னா சிம்பிளாக எல்லாத்துக்கிட்டையுமே சிம்பிளாக காமிக்கணும். சிம்பிளாக இருக்கிறதா நம்ம லைஃப் ஸ்டைலு. அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு சந்தனத்தை மட்டும் வச்சிடலாம். அவ்வளோதான் மக்களே. அந்த சந்தனம் வச்சுட்டா ஸ்டைலே முடிஞ்சிருக்கும். சிம்பிளாக ரெடி ஆகிப்பாங்க மக்களே. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி வந்து சனிக்கிழமை இன்றைக்கி வந்து ஒரு vlog ரிலீஸ் பண்ணியிருப்பேன். பாருங்கள்.
3:30 வரும். ஒரு 1/2 இருக்குன்னு நினைக்கிறேன். 3:30 வந்து ஓகேங்களா. அந்த விலாகும் அதுதான் பாருங்கள். ஓகே மக்களே, நம்ம வந்து ஃபைனல் டச் அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக ரெடி ஆகியாச்சு. காமிக்கிறேன். சிம்பிளாக ரெடி ஆகிட்டேன். ஸோ எந்த விதமான ஒரு இது இல்லாத சிம்பிளாக அப்படியே ரெடி ஆகிட்டேன். மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் தான் நான் வந்து ட்ரெஸ் எடுக்கிறத வந்து இந்த ஒயிட்டு இந்த கலர்லாம் இந்த மாதிரி கலர்லாம் நான் பேண்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி மிக்ஸில் போட்டுருவேன். ஸோ அவ்வளோதான் மக்களே. நம்ம இந்த விலாகோட தீபாவளி விலாகும் சேர்த்து பார்ப்போம், இல்லை இந்த விலாக் மட்டும் தனியாக பார்ப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக. சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி தீபாவளி விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் பட்டாசு வெடிக்க போகணும். நம்ம வந்து ரெடி ஆகிட்டு பட்டாசு வெடிக்க போகணும். நான் எப்படி ரெடியாக எல்லாருக்கானே டேக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ சீக்கிரத்துக்கு முன்னாடி மட்டும் சீக்கிரத்துக்கு முன்னாடி பண்ணலாம். சீக்கிரமாக இருக்கலாம். ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சிடென்ட் வந்து நான் எடுத்து வந்துட்டேன். பார்க்கலாம் எப்படி அப்டேட் பண்ணுறது. அதே மாதிரி நம்ம நியூ ட்ரெஸ் வந்து போட்டாச்சு. இது வந்து போட்டாச்சு. அதை காமிக்கிறேன். என்ன பண்ணுறாங்க எல்லாம் வீடியோ வச்சு நமக்குலாம் வேணும். நைட்டு வெடி வேணும், கேட்டு வெடி வேணும், ஃபைட்டு வெடி வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 போகுது. ஸோ இந்த டைம் தான் நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சமாக ஈவினிங் நான் வந்து கண்டிப்பாக விலாக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் வந்து நான் கண்டிப்பாக விலாக் எடுத்து போகிறேன்.